பொதுக்காலத்தினுடைய 15வது வாரத்தினுடைய இறுதி நாளாகிய சனிக்கிழமை இன்றைக்கு விடுதலை பயண நூலிலிருந்து இன்றைக்கு நமக்கு விடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறைவார்த்தையை இப்பொழுது வாசிக்க கவனத்தோடு கேட்டறிவோம். எகிப்து நாட்டினின்று இஸ்ரேல் மக்களை வெளியேறச் செய்தபோது ஆண்டவர் விழித்திருந்த இரவு இதுவே. விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 37 முதல் 42 முடிய. அந்நாட்களில் இஸ்ரேல் மக்கள் ராம்சேஸிலிருந்து சுக்கோத்துக்கு இடம்பெயர்ந்து சென்றனர். இவர்களில் குழந்தைகள் தவிர நடந்து செல்லக்கூடிய ஆடவர் மட்டும் ஏறத்தாழ 6 லட்சம் பேர் ஆவர். மேலும் அவர்களோடு பல இனப்பெருந்திரளும் ஆட்டு மந்தை, மாட்டு மந்தை என்று பெருந்தொகையான கால்நடைகளும் புறப்பட்டு சென்றனர். எகிப்தில் இருந்து கொண்டு வந்த பிசைந்த மாவை கொண்டு அவர்கள் சுட்டது புளிப்பற்ற அப்பங்கள், ஏனெனில் மாவு இன்னும் புளிக்காமல் இருந்தது. அவர்கள் எகிப்திலிருந்து துரத்தப்பட்டதாலும் சற்றும் தாமதம் செய்ய இயலாமற் போனதாலும் தங்களுக்கென வழி உணவு தயாரித்து வைக்கவில்லை. எகிப்தில் குடியிருந்த இஸ்ரேல் மக்கள் அங்கு வாழ்ந்த காலம் 430 ஆண்டுகள். 430ஆம் ஆண்டு முடிவு பெற்ற அதே நாளில் ஆண்டவரின் படைத்திரள் எல்லாம் எகிப்து நாட்டினின்று வெளியேறியது. எகிப்து நாட்டினின்று அவர்களை வெளியேற்ற செய்தபோது ஆண்டவர் விழித்திருந்த இரவு இதுவே. தலைமுறை தோறும் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் ஆண்டவருக்கென்று திருவிழிப்பு கொண்டாட வேண்டிய இரவும் இதுவே. ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 136. என்றும் உள்ளது அவரது பேரன்பு, என்றும் உள்ளது அவரது பேரன்பு, என்றும் உள்ளது அவரது பேரன்பு, என்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தாழ்வுற்றிருந்த நம்மை நினைவு கூர்ந்தவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. நாம் எதிரிகளின் நின்று நம்மை விடுவித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு, என்றும் உள்ளது அவரது பேரன்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக உலகினரை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை அவரே எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தை முதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி 12ஆம் பிரிவு வாக்குகள் 14 - 21 முடிய. அக்காலத்தில் பரிசேயரோ வெளியேறி இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். இயேசு அதை அறிந்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். பலர் அவருக்கு பின் சென்றனர். அவர்கள் எல்லாரையும் அவர் குணமாக்கினார். தம்மை குறித்து வெளிப்படையாக பேச வேண்டாம் என அவர்களிடம் அவர் கண்டிப்பாக சொன்னார். இறைவாக்கினராகிய ஏசாயா உரைத்த பின்வரும் வாக்குகள் இவ்வாறு நிறைவேறின. இதோ என் ஊழியர், இவர் நான் தேர்ந்து கொண்டவர், இவரே என் அன்பர், இவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகிறது, இவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன். இவர் மக்களினங்களுக்கு நீதியை அறிவிப்பார். இவர் சண்டை சச்சரவு செய்ய மாட்டார், கூக்குரலிடமாட்டார், தம் குரலை தெருவிலே எழுப்பவும் மாட்டார். நீதியை வெற்றி பெறச் செய்யும் வரை நெறிந்த நாணலை முறியார், புகையும் திரியை அணையார். எல்லா மக்களினங்களும் இவர் பெயரிலே நம்பிக்கை கொள்வர். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அவர் பலரை குணமாக்கினார். அவர்களையெல்லாம் அவர் குணமாக்கினார். அவருக்கு பின் சென்ற அத்தனை பேரையும் அவர் குணமாக்கினார். குணமளிக்கின்ற ஆவியானவர் அவரோடு இருந்தார். எனவே அவர் அவர்களை குணமாக்கினார். குணம் கொடுத்தல், சுகம் தருதல் அற்புதமான ஒரு செயல்பாடு. பல காரியங்களினால் பல
செயல்பாடுகளினால் மனிதர்கள் இன்றைக்கு நலம் குன்றி போகின்றோம் என்பதுவே உண்மை. இது பாவத்தால் எழுவதும் உண்டு, பலவீனத்தால் வருவதும் உண்டு, நம்முடைய வாழ்வினுடைய நடை உடை பாவனைகளால் எழுவதும் உண்டு. இப்படி நாம் சுகம் இழந்து நலம் இழந்து நிற்கின்ற பொழுது நம்பிக்கையையும் நாம் தொலைக்கின்றோம் என்பதுவே உண்மை. எனவே நாம் மீண்டும் குணம் பெற வேண்டும், மீண்டும் நலம் பெற வேண்டும், மீண்டும் நம்பிக்கையிலே நாம் வளர்ந்திடல் வேண்டும் என்பதுவே அவசியமான ஒன்று. இதற்கு அடிப்படையாய் நாம் செய்ய வேண்டிய ஒன்று, அவரை பின் செல்ல வேண்டும். அவரை பின் சென்ற அத்தனை பேரையும் அவர் குணமாக்கினார். காரணம், அவர் மீது ஆழ்ந்த நம்பிக்கையை வைத்திருந்தார்கள். இவரால் இது கூடும் என்று விசுவசித்தார்கள். அத்தகைய ஆழமான நம்பிக்கை இன்றைக்கு நம்மில் இருக்குமேயானால் நாமும் அவரை பின் செல்வோம். அவ்வாறு நாமும் அவரை பின் செல்கின்ற பொழுது நம்மை நோயாளியாக அல்ல, மாறாக நலம் மிக்கவராய் அவர் ஆக்கி நம்மை தம்மோடு இணைத்து வழிநடத்துவார் என்பதுவே உண்மை. காரணம், சென்ற விடமெல்லாம் சந்தித்த மனிதர்களுக்கெல்லாம் தன்னை பின்பற்றி வந்த அத்தனை பேருக்கும் நலம் தந்து காத்து நம்பிக்கையிலே உயரச் செய்தவரே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதனை நாமும் அறிந்து அவரை பின் செல்ல விழைவோம். பூரண சுகத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றோம். ஆமென்.